நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதற்கு இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளாக தொடுத்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியாக இது அமைகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. தமிழ்நாடு முழுவதும் இருந்து யூடியூபில் கமெண்ட்ஸ் வழியாகவும், அதேபோல் ஃபேஸ்புக்கில் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற முகநூல் பக்கத்தின் வழியாகவும், வாட்ஸ்அப் மூலியமாகவும் பல்வேறு நபர்கள் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் அமைகிறது. நேரடியாக நிகழ்ச்சிக்குள் போகலாம். நிகழ்ச்சியின் முதல் நேராக, ஐயா வணக்கம், நான் ஒரு கால்கை ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி. இன்று நான் அரசு மருத்துவமனைக்கு சென்று என்னிடம் உள்ள ஆவணங்களை வைத்து ரயில் பாஸ் கேட்டேன். அதற்கு உங்களுக்கு 40% தான் உள்ளது, ஆகையால் உங்களுக்கு ரயில் பாஸ் இல்லை என்று அனுப்பி வைத்தார்கள். அப்படி என்றால் ரயில் பாஸ் பெறுவதற்கு எல்டி, அதாவது குறிப்பாக கைகால் ஊனமுற்றவர்களுக்கு எத்தனை சதவீதம் தீர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்காரு. இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கேன். பல கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு 90%, காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 100%, மற்ற இதர அனைத்து பிரிவினருக்கும் 40% இருந்தாலே போதுமானது என்பதுதான் ரயில்வேனுடைய உத்தரவாக இருக்கிறது. அந்த மருத்துவர் சொல்வது 40% இருந்தால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது ரயில்வேனுடைய உத்தரவுக்கு எதிரானது. கண்டிப்பாக இது தவறான உத்தரவு என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர், நீ நல்லா தானே இருக்க, நீ நடந்து தான் போகிறேன், உனக்கு எது கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிப்பா, நான் நல்லா தான் போகிறேன், நடந்து தான் போகிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரயிலில் போகும்போது நான் மட்டும்தான் நான் போக போகிறேன்னா, எதையும் எந்த பொருளையும் நான் எடுக்க மாட்டேன், எந்த லக்கேஜையும் நான் தூக்க மாட்டேன், நானாக போய் வண்டியில் ஏறி நானாக போயிடுவேன். அப்படி நம்ம செய்ய முடியுமா? அப்போ ஒரு லக்கேஜை தூக்கிட்டு போகணும், ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா நம்மளால் முடியுமா? அப்போ துணையாளர் யாரையா வச்சுட்டு தான் நம்ம தூக்கிட்டு போவோம். அப்போ என்னால் தனியாக செல்ல முடியாது என்பதற்காகத்தான் ரயில் பாஸ் வழங்கப்படுகிறது. அப்போ 40% இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கட்டாயம் நீங்கள் கொடுக்கணுமே ஒழிய கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை. அதனால் இதற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும். எல்லா விஷயத்துக்கும் போராடினால்தான் தீர்வு கிடைக்குமே ஒழிய போராடாமல் எந்த தீர்வும் கிடைக்காது என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்கிறது. அதே போல் அடுத்த நேயராக, இங்கே பல மாற்றுத்திறனாளிகள் குடிபோதையில் அடிமையாகியுள்ளார்கள். அது பற்றின விழிப்புணர்வு சம்பந்தமாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு ஆளுங்கமாக இது இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை தடவை சொல்கிறது? நம்ம திரும்ப நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு பல மாற்றுத்திறனாளிகள் உருவானதுக்கு காரணமே, இப்போ என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் உருவானதுக்கு காரணம் நான் அல்ல. என்ன காரணம்னா, அன்னைக்கு போலியோ, கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன்னதாக போலியோ என்கிற ஒரு நோயானது தொடர்ந்து இந்தியா முழுவதும் இருந்தது. அதனால் மாற்றுத்திறனாளிகள் உருவானாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி உருவாகிட்டு இருக்காங்க? பெரும்பாலும் மாற்றுத்திறனாளிகளில் பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தினால கைகால்களை இழப்பவர்கள், இது மட்டும் இல்லாமல் மனவளர்ச்சி குன்றியவர்கள், ஆட்டிசம் பாதித்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. மனவளர்ச்சி குன்றியவர்களும் ஆட்டிசம் பாதித்தவர்களும் பிறப்பதற்கு மரபணுக்கள் ஒரு காரணம். இன்னொரு காரணம் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய ஊழல், அதனால் தவறான மருந்துகளை உட்கொள்வது, இது போன்ற பல காரணங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கைகால் ஊனம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், குறிப்பாக பக்கவாதம் ஏற்படுவதற்கும் அதுபோல் ஆக்சிடென்ட் ஏற்படுவதற்கும் பெரும்பகுதி காரணங்கள் குடிபோதை தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் சுயமாக, சுய அறிவோடு, சுய கட்டுப்பாடோடு நாம் இருக்க வேண்டிய விஷயம். சரி, அடித்தோம், நம்மளுடைய உல்லாசத்துக்காக நம்ம எவ்வளோ விஷயங்களை செஞ்சோம், மாற்றுத்திறனாளியாக மாறிட்டோம். மாற்றுத்திறனாளியாக மாறினதுக்கப்புறமாவது திருந்து வாடுங்களால் பார்த்தா பல மாற்றுத்திறனாளிகள் இன்னமும் கூட குடிக்கு அடிமையாகி பக்கவாதம் வந்த பிறகும் தண்ணி அடிப்பது, கைகால் போன பிறகும் தண்ணி அடிக்கிறது போன்ற பல வேலைகளை ஈடுபட்டு தான் இருக்காங்க. இவங்களை எப்படி நம்ம திருத்த முடியும்? குறைந்தபட்சம் நம்ம சங்கத்தில் சேர்த்தாமல் எப்படியோ நாசமாக போங்கடான்னு விட்டுற வேண்டியதான். அவ்வளோ செய்ய முடியும். தண்ணி அடிக்கிறவனை சங்கத்துக்குள்ளே வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம சங்கத்தில் வச்சுருக்கிறத நோக்கம் உங்களுடைய குறைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறேன்னு சொல்லித்தான். நீ தண்ணியை போட்டு அவன்கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு வருவேன், அந்த பிரச்சனை தீர்க்கிறது ஏன் வேலையா? தண்ணியை போட்டு கஞ்சாவை போட்டு வித்துட்டு இருப்ப, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவேன், நான் கஞ்சா அடிச்சேன் என்னை பிடிச்சிட்டான்னு சொல்லுவேன். அப்போ உன்னோட போலீஸோட நான் மல்லு கட்டுறது ஏன் வேலையா? நீ செய்கிறது பூராமல் சமூக விரோத செயல். சமூக விரோத செயலுக்கு நாம் எதுக்கு துணைக்கு வரணும்? 1500 உதவித்தொகை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா அந்த 1500 ஒரே நாளில் போய் குடிச்சு போட்டு வந்துடுவேன். உனக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும்? ஆக குறைந்தபட்சம் நம்ம என்ன செய்யலாம், சங்கங்களில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்காக செயல்படக்கூடிய சங்கங்கள் இது போன்ற நபர்களை புறக்கணித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவன் திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையில் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக, ஒரு நேயர், நம்ம ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாலும் அது கண் தொலைப்பான ஆர்ப்பாட்டம் என்பது தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதாவது நம்ம எத்தனை ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் இது வெறும் கண் துடைப்பு தான், மாற்றுத்திறனாளிகளுக்கு அலைக்கழிப்பு தான், இதனால் ஒரு நன்மையும் இல்லை அப்படிங்கிறார். இவர் இப்படி சொல்லக்கூடிய நபர், இவர் எத்தனை போராட்டத்துக்கு வந்திருக்கார், எத்தனை விஷயங்களில் இவர் அங்கே சுயமாக போராடி வென்றிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் அனுபவித்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் போராடி வந்தது தான். பைக் கொடுக்குறதுக்கு 75% ஆனது போராடி வந்தது தான். ஈமச்சடங்கு பார்த்திங்கன்னா, விபத்தில் இறந்தால் 1 லட்சம், இயற்கை மரணத்துக்கு 15,000 இருந்ததை விபத்தில் இறந்தால் 2 லட்சம், இயற்கை மரணத்துக்கு 30,000 கொண்டு போராடி கொண்டு வந்தது தான். உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 மாற்றினது போராடி கொண்டு வந்தது தான். உதவித்தொகை அனாதையாக இருக்கணும், சொந்த வந்துடக்கூடாது, வீடு வாசல் இருக்கக்கூடாது, ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கணும், 60% மேலே இருந்தால் தான் உதவித்தொகை என்பதை மாற்றி அடையாள அட்டை வைத்திருக்கிற அனைவருக்கும் உதவித்தொகை என்பது போராடி கொண்டு வந்ததா.
பஸ்ஸில் துணையாளர் பாஸு போராடி கொண்டு வந்ததான். ரயில்வேல வந்து மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு பெட்டி தனியாக இணைக்கப்படணும், அந்த பெட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் ஏறணும், மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் ஏறாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கின உத்தரவு போராடி வாங்கினதான். யூடிஐடி கார்டு இந்தியா முழுவதும் கொடுக்க வேண்டும், இந்தியா முழுவதும் மாவட்டத்துக்கு மாவட்டம் அடையாள அட்டை கொடுப்பதை மாற்றி இந்தியா முழுவதும் ஒரே வகையான அடையாள அட்டை பல்நோக்கு அடையாள சான்றாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடி வெற்றி கண்டது இதனால தான். போராடினால வந்ததா யூடிஐடி கார்டு. தாழ்த்தப்பட்டவர்களை ஜாதி சொல்லி பேசினால் தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளை ஊனத்தை சொல்லி பேசினால் தண்டிப்பதற்கு சட்டம் இல்லை. இது போன்ற ஒரு சட்டத்தை மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு சட்டமாக நிறைவேற்ற வேண்டும். எவன் ஒருவன் ஊனத்தை சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறானோ, மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துகிறானோ அவனுக்கு தண்டனை விதிப்பதற்கு தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி டெல்லி வரை போராடி விளைவுதான மாற்றுத்திறனாளி சட்டம் 2016. இப்படி நாங்கள் போராடி பெற்ற பல உரிமைகளை பெற்றுக்கொண்டு, பல சலுகைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போராட்டி இனத்தை கிழிச்சிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அலக்களிப்பு தானே அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு சொல்லி உங்களுடைய கேள்விக்கு நான் விட்டுவிடுகிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், உடல் அங்க குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, உடல் அங்க குறைபாடு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, போராடாமல் யாராட்டமும் வெல்லாது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, சார் யூடிஐடி கார்டை பயன்படுத்தி நீண்ட தூர பேருந்துகளில் பயணம் செய்ய இயலுமா, அல்லது மாற்றுத்திறனாளிகள் ஐடி புத்தகம் தான் பயன்படுத்தி பயணம் செய்ய வேண்டுமா, தகவல் தெரிவிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஆண்டு முதல் யூடிஐடி கார்டு தான் எல்லாத்துக்கும் பயன்பட போகுது. மாற்றுத்திறனாளி கொடுக்கக்கூடிய புத்தகம் என்பது படிப்படியாக ஒழிக்கப்பட்டுவிடும். எப்படி ரேஷன் கார்டு முதல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி புத்தக வடிவில் கொடுத்து அதுக்கடுத்து யூடிஐடி கார்டு வடிவில் கொண்டு வந்து அதை கட்டாயப்படுத்தினார்களோ, அதே போன்று மாற்றுத்திறனாளி புத்தகம் என்பது படிப்படியாக நீக்கப்பட்டு இனி யூடிஐடி கார்டு மட்டும்தான் பயன்பாட்டுக்கு வரும். இந்தியா முழுவதும் யூடிஐடி கார்டு மட்டுமே செல்லுபடியாகும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, அரசு ஊழியராக இருந்தால் ஏஏ கார்டு பெற முடியுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கட்டாயம் அரசு ஊழியராக இருந்தால் பெற முடியாது. அரசு ஊழியர்களுக்கு தனியாக பயணப்படி என்று 2500 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அதை தவிர வேறு எந்த சலுகைகளையும் நீங்கள் பெற முடியாது என்பது தான் உங்களுக்கான பதிலாக நான் சொல்லிக்கிறேன். மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு 3 சக்கர பைக் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? கிட்டத்தட்ட மாதம் வெறும் 1500 ரூபா உதவித்தொகை வாங்கிட்டு வாழ வழி இல்லாமல் இந்த வண்டி கிடச்சுன்னா நான் ஒரு தொழில் பண்ணுவேன், தொழில் பண்ணுறது மூலமாக ஒரு குடும்பத்தை பார்த்துக்குவேன், இந்த குடும்பத்தை பார்த்து வருமானத்தை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு பைக் கொடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்க, குறைந்தபட்சம் அரசு ஊழியராக இருக்கீங்க, எல்லாத்துக்குமே 30,000 50,000 மேலே சம்பளம் கிடைக்குது. நீங்கள் கேட்டால் எந்த வங்கியிலையும் லோன் கொடுப்பாங்க. உங்களால் 50,000 வச்சு நீங்கள் உங்களால் கண்டிப்பாக இந்த குடும்பத்தையும் சிறப்பாக நடத்த முடியும், அந்த லோனையும் கட்ட முடியும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வண்டி? இங்கே வெறும் 1500 வச்சுக்கிட்டு பைக் இருந்தால் நான் ஒரு தொழில் பண்ணி 100 ரூபா கூடுதலாக சம்பாதிப்பேன்னு சொல்கிறவனுக்கு வண்டி வேணுமா? இல்லை நான் 50,000 1 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்கேன், எனக்கு அரசாங்கம் ஃப்ரீயாக எனக்கு வண்டி கொடுக்கணும்னு சொல்கிறது, இது கேட்பதற்கே எப்படித்தான் நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இது மாதிரியான சலுகைகள் கிடையாது என்பதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து, அண்ணா எனக்கு 2 மாதம் 35 கிலோ அரிசி வாங்கினேன், அப்புறம் கொடுக்கல, கேட்டதுக்கு நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் மனு கொடுத்தா ஏஐ கார்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றிய அரசாங்கம் இன்னும் சட்டம் கொண்டு வரல, இப்போ தான் பாஸ் பண்ணியிருக்கு, இன்னும் கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு வந்துடும். இன்றைக்கி வரைக்கும் என்ன நடைமுறை அப்படின்னா, ஒரு நபர் இருந்தாலும் 35 கிலோ தான், 5 நபர் இருந்தாலும் 35 கிலோ தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் இன்றைக்கி இந்த மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் அமலாயிட்டு இருக்கு. நான் எதுக்கு எடுத்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவம் எங்கே இருக்கோ அங்கே தான் பேச முடியும். அனுபவம் இல்லாத வேலூர் மாவட்டமோ, அனுபவம் இல்லாத கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றியே நான் பேச முடியாது. இந்த மாவட்டத்தினுடைய நிலைமை இதுதான், இந்த மாவட்டத்தினுடைய நிலைமை இதுதான், தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த நிலைமை இதுதான். அதனால் 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, அதான் கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்திருக்கிறது. அந்த திருத்தத்தின்படி இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு, இப்போ 100 நாள் வேலைக்கான சட்டம் ஜனவரி மாதம் கொண்டு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அமல்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்போ அமல்படுத்தப்படுகிறதோ, அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒரு நபருக்கு 7 கிலோ என்கிற விதம், 5 நபர்கள் இருந்தால் 35 கிலோ, 4 பேர் இருந்தால் 28 கிலோ, 2 பேர் இருந்தால் 14 கிலோ தான் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவு இன்னும் அமலுக்கு வரவில்லை. அமலுக்கு வருகிற வரை உங்களுக்கு 35 கிலோ அரிசி தான் கொடுக்கணும். அப்படி நண்பர்களே, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பல நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் உணர்ச்சிகரமாகவும் உணர்வுபூர்வமாகவும் பதில் சொல்லிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.